எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது முன்னாடி எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம இணைய பக்கம் அப்படின்ற வெப்சைட்டில் தான் போய் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியான ஆப்ஸ், அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி சில அப்ளிகேஷன்னால் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதில் அதாவது நமக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில செயலிகள், அப்ளிகேஷன்னாலே நம்மளுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. இதில் ஒரு வித்தியாசமான, இது பிரச்சனைன்னு சொல்கிறதா இல்லை எப்படின்றத நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால தான் நமக்கு ஆப்ஸ் வைக்கும் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ், செயலிகள் உங்களுடைய ஆதார் கார்டு, சில விவரங்கள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய நண்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு லோன் எடுத்தார். அந்த ஆப் பேரை நான் குறிப்பிடலை, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ கிரெடிட் ஹிஸ்ட்ரி தேவையில்லை. அதாவது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கணும், லோன் எடுக்கணும் அப்படின்னா அங்கே சில கிரெடிட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்ப்பாங்க நம்மளது. சரிங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேப்பர்லெஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ் ஆன் யுவர் மொபைல். ஸோ இதுக்கு நீங்கள் பேப்பர் டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பேப்பர் இல்லாமையே நாங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7, 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த லோனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? இது தானாகவே ப்ராசஸை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கு டிஸ்பர்சல் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேன் இண்டியா நம்பர் இருக்கணும், பேன் கார்டு நம்பர் இருக்கணும், மினிமம் சேலரி க்ரைட்டீரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இந்தியாவில் வசிக்கணும், 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும், ரெகுலர் மந்த்லி இன்கம் இருக்கணும், ஒன்லி சேல்ரி எம்ப்ளாய்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு லோன் கொடுத்துட்றாங்க. அது கட்டுறதுக்கு டியூ டேட்டும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வங்கியிலலாம் நம்ம கடன் உதவி பெறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம கட்டும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அதை ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பொருளை வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ நம்ம ஆவணத்தை வச்சு நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நகைனா நம்ம பணத்தை செலுத்த முடியலன்னும் போது அந்த நகத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க. இப்போ நிலம் அப்படின்னா அந்த நிலத்தை ஜப்தி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்ம எதுவுமே வைக்கல. ஆனால் நம்மக்கிட்ட இந்த எதை வச்சு அவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த லோன், அந்த கடன் கட்ட முடியாமல் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய புகைப்படத்தை ஏதாவது யார் கடன் வாங்கினாரோ அவருடைய புகைப்படத்தை அவருடைய ஃபோன் இருக்கு இல்லைங்களா, கைபேசி, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்புகிறாங்க. எந்த மாதிரி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புகைப்படம் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ராடு 420 அப்படின்னு போட்டு, ஒன்லி அப்படின்னு போட்டு அந்த ரூபாய் எவ்வளோ அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆவணத்தை கொடுத்துருந்தோமோ, நம்ம எதாவது வேலை செய்கிற ஆவணம் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஆவணத்தை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அவருடைய பெயர் போட்டு, அவர் இவ்வளோ ரூபா கட்ட வேண்டியது இருக்குது, அவருக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இதை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கூட நடக்குதா அப்படின்னா, நமது நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு அவசர தேவைக்காக காசு எடுத்திருந்தார். அவருக்கு வர வேண்டிய சம்பளம் 1 நாள் 2 நாள் தவறி போனதுனால அவரால் அந்த சொன்ன நாளில் கட்ட முடியல. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான வட்டி மட்டும் போட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய புகைப்படத்தையும் அவர் கொடுத்துருந்த அந்த ஆவணத்தையும் அவர் உலாபேசி இருக்கு இல்லைங்களா, தொலைபேசி, அதில் உள்ள எண்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுட்டாங்க. சரிங்களா? எனக்கும் இந்த மாதிரி வந்தது.
நான் ஒரு தொடர்பு கொண்டு கேட்டப்போ இந்த மாதிரி செயலி மூலிமா நான் வந்து காசு எடுத்திருந்தேன். அந்த பணத்தை வந்து நான் செலுத்துறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த அவகாசத்துக்குள்ளே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நான் கட்டிட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அது நடக்காமல் இருந்தாலும் அவர் சம்பளம் வந்ததும் கட்டுறதா தான் இருந்ததாக அவர் சொன்னார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இதில் சொல்லியிருந்த தகவல் சரியான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது பல பேருக்கு உதவும்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.